துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் செப்டம்பர் 9 நடைபெற உள்ளது. பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர கவர்னராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சி.பி. ராதாகிருஷ்ணன் பல ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் வகித்த பல பதவிகளில் எப்போதும் சமூக சேவை மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார். துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவரை பரிந்துரை செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். சி.பி. ராதாகிருஷ்ணன் வெகு சிறப்பாக ராஜ்யசபாவையும் நாட்டையும் வழி நடத்துவார். துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எனது இறுதி மூச்சு உள்ளவரை தேசத்துக்காக உழைப்பேன். துணை ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அறிவித்ததற்கு பிரதமர் மோடி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோருக்கு நன்றி என மகாராஷ்டிர கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனின் திருப்பூர் வீட்டில் அவரது தாய் ஜானகி அம்மாள் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். புதுச்சேரி அருகே நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள சங்கமித்ரா அரங்கில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்ட பேனர்களில் அன்புமணியின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பேனர்களிலும் அன்புமணி புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு செல்லாது, அதன் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என வழக்கறிஞர் பாலு அறிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான பேச்சில் எந்த உடன்பாடும் ஏற்படாத நிலையில் அதிபர் டிரம்பை திங்களன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திக்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய தலைவர்களும் வருகின்றனர். கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுப்பதைப் போல அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கோரைப்பாய் நெசவு செய்பவர்களுக்கும் குறிப்பிட்ட அளவு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஆகஸ்ட் 18 முதல் 23ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஓட்டு திருட்டு குறித்து பேசியதால் தேர்தல் ஆணையம் என்னிடம் ஒரு பிரமாண பத்திரத்தை கேட்கிறது. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இதே மாதிரியான கருத்தை சொன்னால் அவரிடம் எந்த பிரமாண பத்திரமும் கேட்பதில்லை என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். உக்ரைனின் 300 ட்ரோன்களையும் சப்சான் ஏவுகணை கிடங்கையும் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஞாயிறன்று தெரிவித்துள்ளது. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை மூலம் தீர்வு கிடைக்குமா என தெரியவில்லை. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அன்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் திருநெல்வேலியில் நடைபெறும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் அமித் ஷா பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் வழுதூர் அருகே சேது எக்ஸ்பிரஸ் வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வடமாநிலத்தைச் சேர்ந்த கேட் கீப்பர் ஜெயசிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கேட் மூடாமல் அலட்சியமாக இருந்தது குறித்து அவரிடம் ரயில்வே துறையினர் விசாரிக்கின்றனர். நீலகிரி குன்னூர் எடப்பள்ளி அருகே 9 ஏக்கரில் அமையவுள்ள டைடல் பூங்கா கட்டுமான பணிக்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த டைடல் பூங்கா மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை கொண்டாட அக்கட்சி நிர்வாகி குமார் என்பவர் திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். தொழிற்சாலை பிஆர்ஓ புகாரின் பேரில் போலீசார் குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் கீழையூரை சேர்ந்தவர் கோவிந்தராஜ், வயது 80. சிங்கப்பூரில் சொந்தமாக தொழில் நடத்தி தொழிலதிபரானார். இப்போது கீழையூரில் தான் படித்த அரசு பள்ளிக்கு 2 கோடி மதிப்பிலான 30,000 சதுரடி நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். கிராம மக்கள் பாராட்டு குவிகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் திக்கு தெரியாத காட்டில் சிக்கியது போல திமுகவில் சிக்கிவிட்டார். இப்போதெல்லாம் திருமாவளவன் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக செல்லூர் ராஜு கூறினார். ஓட்டளிக்கும் உரிமையை பறிக்க பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது. மோடி அரசின் ஏஜென்ட் போல் தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என ராகுலின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கார்கே பேசியுள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ரூபாய் 11,000 கோடி மதிப்பிலான 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி கலந்து கொண்டனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் அறிவுறுத்தியுள்ளார். தோல்வியை மூடி மறைக்கவே தேர்தல் கமிஷனுக்கு எதிராக காங்கிரஸ் நாடகம் நடத்துகிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் கூறியுள்ளார்.
தூய்மை பணியாளர்கள் விவகாரம் குறித்து விரைவாக பேசி முடிவெடுக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினிடம் இது தொடர்பாக பேசவுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். வீதியில் திரியும் நாய்களை காப்பகங்களில் அடைக்கும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை எதிர்த்து பல மாநிலங்களில் விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை எழும்பூரில் விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் சார்பில் இன்று அமைதி பேரணி நடந்தது. தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. குறைகளை தெரிவிக்க அனைத்து கட்சிகளுக்கும் போதுமான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். ஜிஎஸ்டியை எளிமையாக்குவதும் வரி விகிதங்களை சீராய்வதையும் நாங்கள் முயன்று வருகிறோம். இதன் மூலம் ஒவ்வொரு சிறு மற்றும் பெரு தொழில் முனைவோர், ஒவ்வொரு வர்த்தகரும், தொழிலதிபரும் பயனடைவர் என பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுலின் வாக்காளர் உரிமை யாத்திரை பீகாரில் இன்று துவங்கியது. 16 நாட்களாக 1300 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி தலைநகர் பாட்னாவில் பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா சென்று வந்தார். இதுகுறித்து நாளை பார்லிமென்டில் சிறப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளது. ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உடல்நலக் குறைவால் புவனேஸ்வர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆந்திராவின் தர்மரம் பகுதியில் உள்ள ஹோட்டலில் சமையல்காரராக பணிபுரிந்து வந்த பயங்கரவாதி நூர் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். ரஷ்யாவின் ரியாசன் பகுதியில் உள்ள வெடிமருந்து ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் பலியாகினர். 130 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. காசாவில் கடந்த மே மாத இறுதியிலிருந்து உணவு மற்றும் உதவிப் பொருட்களுக்காக காத்திருந்த 1760 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நான் அதிபராக இருக்கும் வரை தைவான் மீது சீனா போர் தொடுக்காது என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீனா இந்த விவகாரத்தில் மிகவும் பொறுமையாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி நாளை இந்தியா வருகிறார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக அமெரிக்கா வரி விதித்து வரும் சூழலில் அவரது பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 3 நாள் விடுமுறை முடிந்து பெரும்பாலான மக்கள் சென்னை திரும்புவதால் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. திராவிட மாடல் இந்தியாவின் திசை காட்டி அவதூறுகளை அள்ளி இறைக்கும் சிலருக்கு தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இல்லை, நாட்டின் மீதும் உண்மையான பற்று இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்கு திருட்டு குற்றங்கள் அரசியலமைப்புக்கு அவமதிப்பை ஏற்படுத்துகின்றன. சிலர் பொய்களையும் மக்களிடையே அச்சத்தையும் விதைக்க முயற்சிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். எங்களுடைய நேர்மையை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்றார். கவின் ஆணவ கொலையை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு ஆணவ கொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினார். பெரியசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்து பல கோடிகளை சொத்து சேர்த்தது சம்பந்தமாக இந்த அமலாக்கத்துறை ரெய்ட் நடக்கிறது. இதற்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். எந்த கூட்டணிக்கு சென்றால் வெற்றி கிடைக்கும் என பாமகவினர் காத்திருக்கின்றனர். அவர்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணி அமையும் என்கிறார் நிறுவனர் ராமதாஸ். பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவது குறித்து அவர்தான் முடிவு செய்ய வேண்டுமென ஜான் பாண்டியன் கூறினார். விஜய் அரசியலுக்கு புதியவர், அவரின் செயல்பாட்டை பொறுத்து மக்களிடம் வரவேற்பு இருக்கும் என்றும் தெரிவித்தார். பட்டியலின மக்கள் நலனில் திருமாவளவனுக்கு சிறிதும் அக்கறை இல்லை. என்னை பொறுத்தவரை திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டு இருக்கிறார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடந்தது. இதில் கட்சியினர் அனைவருக்கும் உடனடியாக புதிய உறுப்பினர் அட்டை வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த அறிவும் தெளிவான சிந்தனையும் கொண்டவர் திருமாவளவன் என முதல்வர் பாராட்டியுள்ளார். கவர்னர் கம்பு சுத்த வேண்டியது தமிழகத்தில் அல்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில்தான் தமிழக கவர்னர் கம்பு சுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழகம் அமைதியான மாநிலமாக இருக்கும் காரணத்தினால்தான் கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தருமபுரியில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 512.52 கோடி மதிப்பிலான 1044 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 362.77 கோடி மதிப்பில் 1073 முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். ரெய்டு மூலம் நம்மை மிரட்ட நினைத்தவர்கள் தற்போது மிரண்டு போயிருக்கின்றனர். ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் நமது கூட்டணியை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.
விண்வெளி பயணத்திற்கு பிறகு விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவிலிருந்து இன்று இந்தியாவுக்கு திரும்பினார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் குடும்பத்தார் உள்ளிட்டோர் வரவேற்றனர். டெல்லியில் மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் சுபான்ஷு சுக்லாவை வரவேற்றார். அவர், இது இந்தியாவிற்கும் இஸ்ரோவுக்கும் பெருமையான தருணம் என பாராட்டினார். மும்பையில் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் நடைபெறும் தகி தண்டி யாத்திரையின் போது விதிகளை மீறியதாக வாகன ஓட்டிகளுக்கு 1,13,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் துணை முதல்வராக உள்ள DK சிவகுமார் அடுத்த முதல்வர் ஆவார் என சர்ச்சையாக பேசிய MLA பசவராஜு சிவகங்காவுக்கு காங்கிரஸ் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பால் கனமழை பெய்ததில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு மீட்புப் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இலகணேசன் மறைவை தொடர்ந்து நாகாலாந்து கவர்னர் பதவி காலியானது. இந்த நிலையில் மணிப்பூர் கவர்னர் அஜய்குமார் பல்லாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். எல்லை விவகாரங்கள் தொடர்பான 24வது சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்க சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்தியாவுக்கு 2 நாள் பயணமாக நாளை வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பக்தர்கள் நனைந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்தில் நடந்த ஆடிப்பூர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கஞ்சி கலையும் பால்குடம் சுமந்து வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மானாங்கோரை கிராமத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் மாரியம்மன் ஆலய பால்குட திருவிழா விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி யாதவ கண்ணனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. உரியடி வழுக்குமரம் ஏறுதல் நிகழ்ச்சியில் வாலிபர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோகுலாஷ்டமி உரியடி உற்சவம் கோலாகலமாக நடந்தது. மலையப்ப சுவாமியும் கிருஷ்ணரும் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரித்திருந்தது. சென்னையில் பலத்த காற்றுடன் எழும்பூர், புரசைவாக்கம், அரும்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல் உட்பட பல பகுதிகளில் மழை பெய்தது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 18,000 கன அடியில் இருந்து 22,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிம் கார்டு இல்லாமல் தொலைத்தொடர்பு சேவை பெறும் இ-சிம் சேவையை முதல் முறையாக தமிழகத்தில் BSNL நிர்வாகம் தொடங்கியுள்ளது. படிப்படியாக நாட்டின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என BSNL கூறியுள்ளது. விழுப்புரம் புறவழிச்சாலையில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த 3 கார்கள் முன்னே சென்ற லாரியின் மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் ஒரு கார் தீப்பிடித்ததில் உள்ளே இருந்த 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மற்ற காரில் இருந்தவர்களும் லேசான காயத்துடன் தப்பினர். தஞ்சாவூர் கபிஸ்தலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்ற 3 பள்ளி மாணவிகளில் கனிஷ்மா என்ற 9ஆம் வகுப்பு மாணவி நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். கோவை அருகே கிணத்துக்கடவு அரசு ஹாஸ்பிட்டலில் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். எத்தனை டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் பணியில் உள்ளனர் என்பதை அவர் கேட்டறிந்தார். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே 6 மீட்டர் ஆழத்தில் பழங்காலத்து கோயில் வெட்டுக்கல் சுவர்கள் இருப்பதை தொல்லியல் துறை கண்டுபிடித்துள்ளது. திருமாவளவனின் தந்தை ராமசாமிக்கு 2 மனைவிகள். 2வது மனைவி செல்லம்மாள். இவர் திருமாவளவனின் சித்தி. செல்லம்மாள் இன்று உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அரியலூர் அங்கனூர் கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அமைச்சர்கள் ஏவ வேலு, கே நேரு, MRK பன்னீர்செல்வம், கணேசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தென்மேற்கு பருவமழையால் 132 அடி உயரம் கொண்ட அடவிநயினார் அணை ஒரே ஆண்டில் 3வது முறையாக நிரம்பியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு வரும் 70 கன அடி நீர் அனுமன் நதியில் வெளியேற்றப்படுகிறது. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, கந்திலி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் சாரல், மழை, மேகமூட்டம், பனிமூட்டம் என மாறுபட்ட சீதோஷ்ண நிலை உள்ளது. இன்று ஏற்பட்ட திடீர் பனிமூட்டத்தால் பகலில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி மெதுவாக சென்றனர். வார விடுமுறை நாளான இன்று ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா மலைசிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். சாரல் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. இதை திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இணைந்து துவக்கி வைத்தனர். இதில் கலந்து கொண்டவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போக்குவரத்து துறை சார்பில் ஆம்னி பஸ்களுக்கு எந்த ஒரு கட்டணத்தையும் நிர்ணயிப்பதில்லை, ஆனால் நாங்கள் அதிகமாக வசூலிக்கிறோம் என கூறி அபராதம் விதிக்கின்றனர். போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய கட்டணத்தை நிர்ணயித்தால் நாங்கள் அதன்படி பஸ்களை இயக்க தயார் என ஆம்னி பஸ் சங்கத்தினர் கூறியுள்ளனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவி நீலாஸ்ரீ, வயது 17. அவரது உறவினர் சாரு நேத்ரா, வயது 13. இருவரும் கோயில் திருவிழாவிற்காக கிருஷ்ணகிரி கீழ்மத்தூரில் உள்ள தாய்மாமா வீட்டிற்கு வந்தனர். இன்று ஏரியில் குளிக்க சென்றபோது இருவரும் நீரில் மூழ்கி இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கர்நாடகாவின் கபினி, KRS அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நாளை மாலைக்குள் வினாடிக்கு 45,000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சோலையாறு அணை இந்த ஆண்டு 6வது முறையாக நிரம்பியது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 2,810 கன அடி உபரி நீர் கேரளாவுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் இருந்து திருவொற்றியூர் செல்லும் பஸ்ஸில் பணியில் இருந்த நடத்துனர் ரமேஷுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். பணியில் இருந்தபோது கண்டக்டர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. குற்றாலம் மெயின் அருவியில் இன்று மாலை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அபாய ஒலி எழுப்பி போலீசார் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றினர். கோவை நல்லூர்வயல் கிராமத்தில் உள்ள சின்மயா மகேஸ்வரர் கோயிலில் சங்கமம் கலைக்குழுவின் ஒயிலாட்ட அரங்கேற்று விழா நடந்தது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டு ஒயிலாட்டமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கீழையூர் கிராமத்தில் தான் படித்த அரசு பள்ளிக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பிலான 30,000 சதுர அடி இடத்தை பொன் கோவிந்தராஜ் என்பவர் வழங்கியது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காவிலிப்பாளையத்தில் உள்ள குளத்தில் மாநில அளவிலான படகு போட்டி நடந்தது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதியில் அரிய வகை உயிரினமான நீலகிரி மாற்றன் தென்பட்டது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காணப்படும் இந்த உயிரினம் அழியாமல் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோக நரசிம்மர் கோயிலில் பராமரிப்பு பணியின் காரணமாக வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழையின் காரணமாக சூழல் சுற்றுலா தளம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வரும் 19ஆம் தேதி அதிகாலை தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடற்கரையோரம் கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கியது. மதுரை, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய இடங்களுக்கு புறப்படும் ரயில்களுக்கு 10 நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிந்தது. வேலூர் பேர்ணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாட மாட்டுக் கொட்டகையில் பதுக்கி வைத்திருந்த 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த மணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பாகிஸ்தான் அதிபரும் பிரதமரும் மாற்றப்பட போவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என கூறியுள்ள அந்நாட்டின் ராணுவ தளபதி அசிம் முனீர் தான் பதவிகளை விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் சுலவேசியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. வீடுகள், கட்டடங்கள் குலுங்கி மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர். பாகிஸ்தானின் கைபர் பங்க்துவா மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ தாண்டியுள்ளது. உக்ரைன், ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்க முதல் பெண்மணியும் டிரம்பின் மனைவியுமான மெலனியா டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குவைத்தில் சட்டவிரோத மது விற்பனை செய்த இந்திய, வங்கதேச மற்றும் நேபாள நாட்டினர் உட்பட 67 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது.
மியான்மரின் மொகோக் நகரில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 21 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலியாவில் நடந்த 3வது T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று 2-1 என தொடரை கைப்பற்றியது. இப்போட்டியில் அதிவேக அரை சதம் அடித்த வீரர் என சாதனை படைத்தார் தென்னாப்பிரிக்காவின் பிரவிஸ். டெவால்ட் பிரீவிஸ் CSK அணியில் சேர்க்கப்பட்டது குறித்து அஸ்வின் விளக்கம் அளித்தார். IPL விதிமுறைகளை எந்த வகையிலும் CSK மீறவில்லை. அடுத்த சீசனுக்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். மஞ்ச சொக்காவை போட்டுக்கொண்டு பாகுபலி மீண்டும் இறங்குவார் என கூறியுள்ளார். ரேசிங் புரமோஷன்ஸ் நிறுவனத்தால் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் கார் பந்தயம் கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் நாக சைத்தன்யா பார்வையாளராக கலந்து கொண்டார். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பெகா ஓபன் சர்வதேச ஸ்குவாஷ் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் இளம் வீராங்கனை அனாஹத் விளையாடினார். அவர் 3-2 என்ற செட் கணக்கில் எகிப்து வீராங்கனையை வென்று ஃபைனலுக்கு தகுதி பெற்றார். பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள் நடந்தன. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்கள் சர்வதேச போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து மீண்டும் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி இணைகிறது. அஜித்தின் 64வது படம் பற்றி ஆதி கூறுகையில், குட் பேட் அக்லி முழுக்க அஜித் ரசிகர்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்த படம் அதிலிருந்து மாறுபட்டதாக வித்தியாசமாக இருக்கும். புதிய கோணத்தில் அஜித்தை காண்பிக்கப் போகிறேன். அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் இதில் இருக்கும் என்றார். நடிகை ராஷ்மிகாவும் நடிகர் விஜய் தேவரகுண்டாவும் காதலித்து வருவதாக பல மாதங்களாக கிசுகிசுக்கள் பரவி வருகின்றன. இருவரும் அதனை மறுக்கவும் இல்லை. 2018இல் இருவரும் இணைந்து நடித்து வெளியான கீதா கோவிந்தம் படத்தின் மூலம்தான் இருவருக்கும் காதல் உருவானது. இப்படம் வெளியாகி 7 ஆண்டுகளானதையொட்டி ராஷ்மிகா, கீதா கோவிந்தம் எப்போதுமே எனக்கு சிறந்த படம், 7 ஆண்டுகளாகியும் இந்த போட்டோக்களை வைத்திருப்பதை நம்ப முடியவில்லை. படம் உருவாக காரணமான அனைவரையும் நினைத்து பார்க்கிறேன் என பதிவிட்டுள்ளார். மலையாளத்தில் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், மீனா நடித்த திருஷ்யம் 1-2 படங்கள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. இதன் 3ஆம் பாகம் உருவாவதாக சமீபத்தில் அறிவித்தனர். இதனால் எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் செப்டம்பர் 18இல் திருஷ்யம் 3 படத்தின் படப்பிடிப்பை துவங்க திட்டமிட்டுள்ளனராம். சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இணைந்து நடித்து வரும் படம் பராசக்தி. 1965 காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்பு போராட்டம் குறித்து உருவாகி வரும் இப்படத்தில் நடிகர் அப்பாஸ் 11 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் நடிக்கும் படத்திலும் கமிட் ஆகியுள்ளார். பவன் கல்யாண் நாயகனாக நடிக்கும் ஓஜி படத்தை சுஜித் இயக்கியுள்ளார். செப்டம்பர் 25இல் ரிலீஸ் ஆக உள்ள இப்படத்தில் பிரியங்கா மோகன் நாயகியாகவும், அர்ஜுன் தாஸ், ஸ்ரேயா ரெட்டி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கின்றனர். தமன் இசையமைக்கிறார். இப்படத்தில் பிரியங்கா மோகன் கண்மணி எனும் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக அவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் விஜயை வைத்து துப்பாக்கி படத்தை இயக்கிய AR முருகதாஸ் தான் எடுத்த படங்களிலேயே 2ஆம் பாகம் எடுப்பதற்கான சிறந்த படம் துப்பாக்கிதான் என கூறியுள்ளார். 2ஆம் பாகம் எடுக்கும் ஐடியாவில் தான் சில காட்சிகள் வசனத்தை அப்படத்தில் வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார்.